நடுவுல இருந்த மரத்துல மீனுக்குருவி தன்னோட சின்ன வீட்டை கட்டுச்சு. அந்த வீட்டுல மீனுக்குருவி தான் 7 குழந்தைங்க கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. அந்த காட்டுல ஒரு பயங்கரமான மானோ கழுகு ஒண்ணு இருந்துச்சு. அது பறவைகளோட குழந்தைகளை வேட்டையாடுறத வழக்கமா வச்சிருந்துச்சு. மானோ கழுகுக்கு சீக்காங்கிற ஒரு காக்கை நண்பனும் இருந்தான். மானோ கழுகுக்கு பயந்துகிட்டு மீனுக்குருவி தான் 7 குழந்தைகளையும் ரொம்ப ரகசியமா வளர்த்து வந்துச்சு. குழந்தைகளை தான் வீட்டுல எப்போதுமே பாதுகாப்பா தான் வச்சிருக்கும். ஒரு நாள் காலையில மீனுக்குருவி தான் 7 குழந்தைகளுக்கும் உணவெடுத்துக்கிட்டு காட்டோட நடுப்பகுதி வழியா வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல மோசமான மானோ கழுகு மீனுக்குருவிய பார்த்துச்சு. என்ன மீனு, இவ்ளோ உணவு யாருக்கு எடுத்துக்கிட்டு போற? அட, வேற யாருக்கு கழுகண்ணே? இவ்ளோ உணவும் எனக்கு மட்டும்தான். மழைக்காலம் வருதுல்ல, அதனால தான் வீட்ல உணவை சேமிக்கலான்னு போறேன். ஆமா மீனு, உன் வீட்ல குழந்தைகள் எதுவும் இல்லையா? நீ மட்டும்தான் அவ்வளோ பெரிய வீட்ல தனியா இருக்கியா? எனக்கு குழந்தைங்கன்னு யாரும் இல்ல கழுகண்ணே, நான் மட்டும்தான் இருக்கேன். சரி, எனக்கு வீட்டுக்கு போக நேராச்சு, நான் கிளம்புறேன். அப்படி சொல்லிட்டு மீனுக்குருவி ரொம்ப வேகமா தன்னோட தானியங்களை எடுத்துட்டு தான் வீட்டுக்கு வந்துச்சு. வழக்கம் போல தான் கொண்டு வந்த தானியங்களை தன்னோட குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்துச்சு. ஆனா மீனுக்குருவியோட முகம் ரொம்ப வாடி போய் இருந்துச்சு. இத பார்த்த சோனு குருவி மீனு கிட்ட கேட்டுச்சு, என்னாச்சுமா, ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்க? மகளே சோனு, வார வழியில நான் ரொம்ப மோசமான ஒரு கழுகு பார்த்தேன். இவ்வளோ நாளா அந்த கழுகுக்கு பயந்துதான் உங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தேன். அந்த கழுகு கிட்ட எனக்கு குழந்தைங்க இல்லைன்னு பொய் சொல்லிட்டு வந்திருக்கேன். உங்க எல்லாரையும் அந்த கழுகு பார்த்தா கண்டிப்பா சாகடிக்காம விடாது. கவலைப்படாதீங்க அம்மா, கண்டிப்பா அந்த கழுகு வராது. நாங்க வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக மாட்டோம். வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பா இருந்துக்கிறோம். இந்த மீனுக்குருவியோட நடவடிக்கையில ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. என்னன்னு ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு மானோ கழுகு. அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. மீனுக்குருவியோட 7 குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குனாங்க. ஆனா அன்னைக்கு இரவு மீனுக்குருவிக்கு தூக்கமே வரல. மானோ கழுகு கிட்ட இருந்து தான் குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு அது யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. மறுநாள் காலையில மீனுக்குருவி தான் 7 குழந்தைங்களையும் கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லுச்சு. பசங்களா, நான் உணவு தேடுறதுக்காக வெளியே போறேன். உணவெடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வரது வர கதவு பூட்டியே இருக்கட்டும். நான் அம்மா வந்திருக்கேன்னு சொன்னா மட்டும்தான் நீங்க கதவை திறக்கணும். அப்படி சொல்லிட்டு நம்மளோட குரல்ல ஒரு பாட்டையும் பாடுவேன், சரியா? வேற யாரு என்ன சொன்னாலும் நீங்க யாரும் கதவை திறக்க கூடாது. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்கம்மா. உங்களை தவிர வேற யாரு வந்தாலும் நாங்க கதவை திறக்கவே மாட்டோம். தான் குழந்தைங்க இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி நிம்மதியா அங்கிருந்து பறந்து போச்சு. மீனுக்குருவியோட குழந்தைங்களும் கதவை பூட்டிக்கிட்டு பாதுகாப்பா இருந்தாங்க. சகோதரர்களே, அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? யாரு வந்தாலும் நம்ம கதவை திறக்க கூடாது. அம்மாவோட குரலா இருந்தா மட்டும்தான் நம்ம கதவை திறக்கணும். சரிக்கா, நாங்க யாரு வந்தாலும் கதவை திறக்க மாட்டோம். வாங்க, அம்மா வாரது வரைக்கும் நம்ம சந்தோஷமா விளையாடலாம் அப்படின்னு தங்களுக்குள்ள பேசிக்கிட்ட குழந்தைங்களோ தங்களோட வீட்டுல ரொம்ப சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி உணவெடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. பசங்களா, நான் அம்மா வந்திருக்கேம்மா, சீக்கிரம் கதவை தரங்க. ஐயா, அம்மா வந்துட்டாங்க. அக்கா, அம்மா வந்துட்டாங்க, கதவை தரங்க. இரு சோனு, அவசரப்படாத. அம்மா அவங்க குரல்ல ஒரு பாட்டு பாடுவேன்னு சொல்லிருக்காங்க. இத கேட்டதுமே மீனுக்குருவி தன்னோட குரல்ல ஒரு பாட்டு பாடுச்சு. ஆமாமா, சரிதான், இது அம்மாவோட பாட்டு தான். வாங்க இப்ப கதவை திறப்போம். அப்படி சொன்ன குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா தான் அம்மாவுக்காக வீட்டோட கதவை திறந்தாங்க. என்னோட புத்திசாலியான செல்ல குழந்தைங்க, அம்மா உங்களுக்காக சுவையான தானியத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா தான் அம்மா கொண்டு வந்த தானியத்தை சாப்பிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி மீனுக்குருவியும் தான் குழந்தைங்க கூட நிம்மதியா தூங்குச்சு. அப்படியே மறுநாள் காலையில ஆச்சு. மீனுக்குருவி உணவு தேட கிளம்புறதுக்கு முன்னாடி தான் பசங்க கிட்ட மறுபடியும் அந்த விஷயத்த ஞாபகப்படுத்துச்சு. எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குமா, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க.
உங்களை தவிர யாரு வந்தாலும் கதவை திறக்க மாட்டோம். தன்னோட பசங்க இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி ரொம்ப நிம்மதியா உணவு தேட போச்சு. இது எல்லாத்தையும் மரத்தோட பின்னாடி ஒளிஞ்சிருந்து மானோ கழுகு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆஹா, இதுதான் விஷயமா? அம்மா வந்திருக்கேன்னு சொன்னா கதவை திறப்பீங்களா? மீனுக்குருவி, இத்தனை நாள் நீ என்கிட்ட இருந்து மறைச்சதுக்கு உன் எல்லா குழந்தைங்களையும் இன்னைக்கு ஒரு நாள்லயே சாப்பிட்டு முடிச்சிடுறேன் பாரு. அப்படி சொன்ன மானோ கழுகோ ரொம்ப மெதுவா மீனுக்குருவியோட வீட்டு பக்கத்துல போச்சு. பசங்களா, நான் அம்மா வந்திருக்கேம்மா, கதவை திறங்க. இந்த கனமான சத்தத்தை கேட்ட மீனுக்குருவியோட பசங்களும் பயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. இல்ல, நீ எங்க அம்மா இல்ல, இங்க இருந்து வெளியே போ. எங்க அம்மாவோட குரல் ஒண்ணு மாதிரி இருக்காது. அட செல்லங்களா, அம்மாவுக்கு தொண்டை சரியில்லை, அதனால தான் குரல் ஒரு மாதிரி இருக்கு. கதவை திறங்கம்மா. இல்ல, நீ என்ன சொன்னாலும் கதவை திறக்க மாட்டோம். இங்க இருந்து ஓடிடு. குழந்தைங்க இப்படி சொன்னதுமே மானோ கழுகு அங்கிருந்து பறந்து போச்சு. தன்னோட ஒரே நண்பனான சீக்காவோட வீட்டை நோக்கி அது போச்சு. வா நண்பா, என்ன உன் முகம் ரொம்ப வாடி இருக்கு, என்னாச்சு? அதுவா, இத்தனை நாளா உணவு தேடுறதுல நான் எந்த தோல்வியும் அடைஞ்சதில்ல. இப்போ ஒரு சின்ன பசங்க என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ என்ன சொல்ற நண்பா? எனக்கு ஒன்னும் புரியல, தெளிவா சொல்லு, என்ன நடந்துச்சு? சீக்காக்காக இப்படி கேட்டதுமே மானோ கழுகு அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. இத கேட்ட சீக்காக்காக ரொம்பவே சிரிச்சது. அந்த பசங்க சொல்றதும் சரிதானே நண்பா? உன் குரல் என்ன மீனுக்குருவி குரல் மாதிரியா இருக்கு? என் கூட வா, நான் மீனுக்குருவி மாதிரியே பேசுவேன். அப்படி பேசிக்கிட்ட ரெண்டு பறவைகளும் மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி போனாங்க. வீட்டுலயும் மீனுக்குருவியோட குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பசங்களா, நான் அம்மா வந்திருக்கேம்மா, கதவை திறங்க. ஐயா, அம்மா வந்துட்டாங்க. அக்கா, கதவை திறங்க. இல்ல வேண்டாம், பொறுமையா இருங்க. அம்மா அவங்க குரல்ல பாட்டு பாடட்டும், அப்புறம் நாம கதவை திறந்துக்கலாம். இத கேட்ட சீக்காக்காகவும் மீனுக்குருவியோட குரல்ல பாட ஆரம்பிச்சது. ஐயா ஜாலி, இது அம்மாவே தான், நாங்க வரோம்மா, இருங்க. அப்படி சொன்ன அப்பாவி குழந்தைங்களோ தான் அம்மா வந்திருக்குன்னு நினைச்சு வீட்டோட கதவை திறந்தாங்க. ஒரு நொடி கூட தாமதிக்காம சீக்காக்காகமும் மானோ கழுகும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஓ, இங்க இத்தனை பேர் இருக்கீங்களா? இன்னைக்கு எனக்கு வேட்டைதான். நண்பா, இவங்க எல்லாரையும் இங்கேயே வச்சு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள மீனுக்குருவி வந்துடும். வா, இவங்க எல்லாரையும் மூட்டை கட்டி நம்ம வழக்கமான இடத்துக்கு கூட்டிட்டு போயிடலாம். மானோ கழுகோ வேக வேகமா 7 குழந்தைங்களையும் ஒரு துணி மூட்டையில கட்டிக்கிட்டு அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த சமயத்துல மீனுக்குருவி அந்த பக்கமா வந்துச்சு. கழுகு மூட்டையை எடுத்துக்கிட்டு பறந்து போறத பார்த்த மீனுக்குருவி தனக்கு தானே சொல்லிக்கிச்சு, ஐயோ பாவம், இந்த கழுகும் காக்கையும் யாரோட குழந்தைங்களை தூக்கிட்டு போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு அந்த அம்மா குருவி ரொம்ப அழும், பாவம் அது அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டோட கதவு திறந்திருக்கிறத பார்த்து மீனுக்குருவி ரொம்ப பயந்துடுச்சு. ஐயோ கடவுளே, என்ன இது? என் வீட்டோட கதவை திறந்திருக்கு, உள்ள என் குழந்தைங்க யாரையுமே காணலையே. அப்படின்னா அந்த கழுகும் காக்கையும் என்னோட குழந்தைங்களை தான் தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்படி சொன்ன மீனுக்குருவியோ ரொம்பவே பதட்டத்தோட தான் குழந்தைங்களை தேடி வேக வேகமா அங்கிருந்து பறந்து போச்சு. மீனுக்குருவி அழுதுகிட்டே தான் குழந்தைங்களை தேடுறத அங்கிருந்த வயசான பிரவுனி குருவி பார்த்துச்சு. என்னாச்சுமா, அழுதுகிட்டே நீ எங்க போயிட்டு இருக்க? தாத்தா, அந்த மோசமான கழுகும் காக்கையும் என் குழந்தைகளை தூக்கிட்டு போயிடுச்சு. அவங்கள தேடிதான் நான் போய்கிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாதம்மா மீனு, அந்த கழுகுக்கும் காக்கைக்கும் இன்னைக்கே நான் ஒரு முடிவு கட்டுறேன். நீ அரசரை கூட்டிக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வா. அப்படி பேசிக்கிட்டே பிரவுனியும் மீனுவும் வேற வேற திசையை நோக்கி பறந்து போனாங்க. வயசான பிரவுனி குருவியோ மானோ கழுகு இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு. அது ஏதாவது பேசி கழுகோட கவனத்தை திசை திருப்பணும்னு நினைச்சது. தோழர்களே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதை மட்டும் தீர்த்து வச்சுக்கிட்டு நீங்க தாராளமா இந்த குருவி குஞ்சுகளை சாப்பிடலாம். இந்த வயசான காலத்துல உனக்கு என்ன சந்தேகம்? சீக்கிரம் கேளு, எங்களுக்கு பசிக்குது. இங்க 7 குருவி குஞ்சுங்க இருக்கு. நீங்க 2 பேரு. உங்களுக்குள்ள எப்படி இந்த குருவி குஞ்சுகளை பங்கு போட்டுப்பீங்க? அட ஆமா, நாம இத பத்தி யோசிக்கவே இல்லையே. நண்பா, என்னால தான் இந்த குருவி குஞ்சுங்க இன்னைக்கு கிடைச்சது. அதனால 7வது குருவி குஞ்ச நான் தான் சாப்பிடுவேன். அது எப்படி முடியும்? நான் சொல்லலைன்னா இந்த குருவி குஞ்சுகளை பத்தியே உனக்கு தெரிய வந்திருக்காது.
சரி சரி, நமக்குள்ள எதுக்கு சண்டை? நீ 3 சாப்பிடு, நான் 3 சாப்பிடுறேன். 7வது குருவி குஞ்ச நாம சரிசமமா பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு காக்கையும் கழுகும் பேசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல மீனுக்குருவி காட்டோட அரசரை கூட்டிக்கிட்டு வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்துச்சு. திருட்டு கூட்டாளிகளே, ரொம்ப நாளா உங்க 2 பேரைத்தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். காட்டுல இருந்த குருவி குஞ்சுகளை சாப்பிடுறது நீங்க தானா? வாங்க என் கூட அரண்மனைக்கு. இனிமே உங்களுக்கு ஜெயில் தான். அப்படி சொன்ன அரசரோ காக்கையும் கழுகையும் ஜெயில அடைச்சாரு. 2 பறவைகளும் வாழ்நாள் முழுவதையும் ஜெயிலையே கழிச்சாங்க. ரவுனி தாத்தா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களால தான் இன்னைக்கு என் குழந்தைங்க உயிரோட திரும்பி கிடைச்சாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா. இனிமே காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் நிம்மதியா இருப்பாங்க. உன்னாலதான் அந்த 2 பறவைகளையும் இன்னைக்கு அரசர் ஜெயில போட்டிருக்காரு. அன்னிலிருந்து மீனுக்குருவியும் அதனோட குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ்ந்தாங்க. பசங்களா, இந்த கதையில வர மீனுக்குருவி மாதிரி வாழ்க்கையில நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து போராடணும். யார்கிட்டயாவது உதவி கேட்கணும். 4 பேர்கிட்ட கேட்டா நிச்சயமா ஒரு